வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய முட்டைக்கோசையை வச்சு அருமையான ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த சுவையான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது, புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது இடையில அப்பப்போ இந்த வெங்காயத்தை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ 2த்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கும் போது தக்காளி போடும்போது இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. அதே சமயத்தில் 2மே பச்சை வாசனை போயிட்டு குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தோட பச்சை வாசனை போக வதங்கணும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த மசாலா எல்லாம் கலந்து வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மிக்ஸி கப் அலசிட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைன்னு வச்சிங்கன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நல்லாவே இது வெந்து வந்துடும். நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டோம். முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டு தூக்கி விடாதீங்க. இப்போ 2 விசில் விட்டுருந்தேன். ப்ரெஷர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் கெட்டியாக வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கூட போதும். நான் மறுபடியும் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கொதிக்க வைக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். நமக்கு நல்ல சுவையான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தோடையுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.